கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அதை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் சில முயற்சிகளை எடுக்கிறார். இன்னைக்கு அதற்கான ஒரு 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 அற்புதத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறார். இது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிற திட்டங்கள் உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் இருக்கும். அவைகள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறார். வாழ்க்கையில நம்பிக்கை இழந்த உங்களுக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர்ச்சியை கொடுக்கும்படி ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை இப்பொழுது தூண்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். கட்டி எழுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? பிள்ளைகளுடைய சுப காரியங்களா, இல்லைன்னா பிள்ளைகளுடைய வேலை விஷயமா, பிள்ளைகள் அயல் தேசத்துக்கு போற விஷயமா, இல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கற்பத்தின் கனியா, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சொந்த வீடா? எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்க எதிர்பார்ப்புகளை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன், செய்து தருவேன். அது உங்களுக்கு நன்மை உண்டாக பண்ணுமே. ஆனால் அதனால உனக்கு தீமை நடக்கன்னாச்சுன்னா ஆண்டவர் அதை நடத்த மாட்டாரே தவிர, அதனால உனக்கு நன்மை உண்டாகன்னா கண்டிப்பா ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாமா? பிரதர் ஆனந்த் குமார், பெங்களூர். எனக்கு வயது 62. எனக்கு நல்ல வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அதிக சம்பளத்துடன் நல்லதொரு வேலையை தருவார் என்று அக்டோபர் 26ஆம் தேதி 2025 அன்று பதில் அனுப்பியிருந்தார். அதன் பிறகு எனக்கு ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்தது. அதில் 10 பேர்கள் கலந்து கொண்டார்கள். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஜெபத்தினாலும் நான் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 62 வயதில் யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இது கர்த்தர் செய்த பெரிய அற்புதம். மேலும் நான் இதற்கு முன்பு வேலை செய்த நிறுவனத்தில் எனக்கு வெறும் 25,000 சம்பளம் கொடுத்தார்கள். இப்பொழுது எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். சரி, இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன காரியத்தை உம்மிடத்துல எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து அவர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையையும் மனநிலையையும் கர்த்தர் தாரும். பிரகாசமான எதிர்காலத்தை தாரும். நல்வாழ்வின் திட்டங்களை இவர்களுக்காக கர்த்தர் செயல்படுத்தி இவங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. திருமண வாழ்க்கை என்ன நடக்கலையேன்னு சொல்லி எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஏக்கத்தை கர்த்தர் புரிந்து நீர் நின்று செய்வீராக. எடுத்து செய்வீராக, கொடுத்து செய்வீராக. எனக்கு செய்து வைக்க யாருமே இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யாரும் இல்லை, எனக்கு வீடு கட்டி கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்காக நீர் நின்று செய்யுங்கப்பா. எடுத்து செய்யுங்க, கொடுத்து செய்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுகிறதற்காய் உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். அடைக்கப்பட்ட கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெப ஆவி, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அபிஷேகம் இவர்களுக்குள்ளே நிலைவரப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.